வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது, செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டு, ஹவர்லி சார்ட்டு, சிபிஆர் வச்சு இந்த அனலைஸ் நான் கொடுக்குறோம். நீங்களும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முடிவுகளை எடுத்துக்கணும். நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டுருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிஸ் கேண்டில் போட்டுருக்கு. நல்ல ஒரு மேலே ஒரு ஏற்றத்தில் இருந்து முடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கு. ஒரு சிறிய இறக்கத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,751 இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பிரேக் ஆனால் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 22,124, அதாவது வந்து இதுக்கு முந்தின ரீசன்ட் ஹையை வந்து பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் வந்து லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பெரிஷ் ட்ரெண்ட் வரதுக்காகவும், ரீசன்ட் ஹையை வந்து பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதையும் இந்த லோவையும் பிரேக் ஆகலாம், இதையும் பிரேக் ஆகலாம், இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகிற வாய்ப்புகளும் இருக்குது. இது நிஃப்டியோட ஹவர்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஹவர்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரேஞ்சஸ்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 21,877, 21,964, 22,126, 21,737. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் எப்போ இருக்குன்னா 21,964 உங்களுக்கு பிரேக் ஆகிறப்ப நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 21,877 உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இதை பிரேக் ஆகணும், அப்படி இல்லைன்னா இங்கே பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 21,877 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 21,737 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நல்லா பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 21,924 பிரேக் ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து 22,126 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு லெவல்ஸ். சிபிஆர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஹையர் சிபிஆர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் ரேஞ்சில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிபிஆரில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா நல்லா வந்து R1 போகும். R1 நல்லா பிரேக் ஆகி ஒரு புல் பேக்கில் ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா R2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்லிங் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து நம்ம S1க்கு கீழே வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து செல்லிங் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா வந்து சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே பையிங் பேட்டர்ன் வந்தால் தான் பையிங் பண்ணணும். அப்படி இல்லை செல்லிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா வந்து S1 கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அது வந்து அந்த ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகுதா கீழே அந்த பெரிஷ் ட்ரெண்டுக்கு வருதாங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் S1 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து S2 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து ஃபர்தராக கீழே போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் உங்களுக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S1லையும் R1லையும் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பையிங் பேட்டர்ன் வந்து இங்கே சிபிஆர் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா பையிங் பண்ணிச்சுன்னா R1க்கு அப்புறம் R2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான் வந்து உங்களுக்கு குறிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸை விட இன்றைக்கி க்ளோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் க்ளோஸ் ஆகி இந்த வேரியஸ் பார்க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து குறிக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 46,580-30 அந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா தான் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 45,678 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் ஆகுதா இல்லை இந்த ரேஞ்சை பார்க்குறதான்னு நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45,678 நல்லா பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இது அடுத்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ் கேண்டலோட இந்த க்ளோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் நீங்களும் மார்க் பண்ணிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுங்க. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம முக்கியமான ரேஞ்சஸ் 45,668, 46,048 இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்ட்ராடேக்கு ஒரு முக்கியமான ரேஞ்சாக வந்து பார்க்கப்படுது. நாளைக்கு வந்து இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னா 46,048 பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 45,668 உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா பெரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக்கில் பையிங் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அமைச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45,600 இங்கே வந்து புல் பேக்கில் செல்லிங் பண்ண அமைச்சால் தான் இது நல்லா வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து இங்கே வரும். இங்கேயும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பையிங் பண்ண வச்சா இங்கே வரும். சப்போஸ் இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வரும். பேங்க் நிஃப்டியில் வந்து சிபிஆர் அனலைஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் சிபிஆர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நேரோ சிபிஆர் இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஹையர் நேரோ சிபிஆர், இன்றைக்கும் நேரோ சிபிஆர். இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். பெரிஷ் ட்ரெண்ட் வருமா அப்படின்னா எப்போ வரும்னா S1 பிரேக் ஆனது உங்களுக்கு வந்து பெரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S1 நல்லா பிரேக் ஆச்சு, நல்ல ஒரு புல் பேக்கில் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா S1 பிரேக் ஆகி அடுத்து S2 வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் பண்ண அமைச்சுன்னா R1 நல்லா பிரேக் ஆகி ஒரு புல் பேக்கில் பையிங் பண்ண ஆரம்பிச்சா R2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னா S1 நல்லா பிரேக் ஆச்சு ஒரு செல்லிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பெரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.